வெல்கம் டு ஏபிஆர் மொபைல்ஸ். இப்போ நம்ம இந்த மொபைல் வந்து டிஸ்பிளே ஃபால்ட்டு ரெட்மி நோட் 5 ப்ரோ. இதை நம்ம எப்படி காம்போ சேஞ்ச் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு லைவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிம் ஸ்லாட்டை தான் கட்டணும். எப்படி ப்ராப்பராக நம்ம இங்கே சர்வீஸ் பண்ணுறது, ப்ராப்பரான முறை எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டிஸ்பிளே எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம் ஸ்லாட்டை கட்டிட்டு பேக் பேனலில் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதுதான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக பழைய ஃபோனுன்றதால ஈஸியாகவே வந்துடும். பேக் பேனல் இப்போ ரிமூவ் பண்ணிடுச்சு. அடுத்து நம்ம பேட்டரி தான் ரிமூவ் பண்ணணும். சரிதான், பேட்டரி ஸ்டிப்பர் நம்ம ரிமூவ் பண்ணணும். அடுத்தது ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்பிளே ஸ்ட்ரிப் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து சப் போர்டுக்கும் மெயின் போர்டுக்கும் போகிற சார்ஜிங் ஸ்ட்ரிப். இதில் இருந்து தான் போகும். இது கிடையாது, பக்கத்தில் இருக்கும். இதுதான் வந்து டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் டிஸ்பிளே ஆல்ரெடி இது கைண்ட் தான் இருக்குது, அதால் ஈஸியாகவே வந்துடும். டிஸ்பிளே இதுதான் பழைய டிஸ்பிளே. இது கைட்டிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் இதெல்லாம் க்ரூலாம் இருக்கும். ஆல்ரெடி பழைய டிஸ்பிளே கம்மோட க்ளூலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். நான் ஆல்ரெடி இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தென் நம்ம இந்த பேனல் இந்த ஃப்ரண்ட்டில் க்ளீன் பண்ணும்போது இந்த கேமரா லென்ஸை நம்ம மறைச்சிட்டு தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா சின்ன டஸ்ட்டோ இந்த ப்ரஷ் லைட்டாக பட்டாலும் என்ன ஆகுங்கன்னா கேமரா லென்ஸ் அடி வாங்கிடும். அப்புறம் வந்து கேமரா வந்து சரியாக தெரியாது, மங்களாக தெரியும். அப்புறம் கஸ்டமர்கிட்ட நம்ம தான் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அங்கே க்ளீன் பண்ணும்போது மட்டும் கேமரா ஏதாச்சும் டேப்போ சின்னதாக லைட்டாக ரொம்ப எடுத்துக்கூடாது, லைட்டாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பேக்கில் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கேமரா இந்த பக்கம் எடுத்து விட்டு கூட நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நம்ம டிஸ்பிளே வந்து செக் பண்ண போகிறோம், டிஸ்பிளே ஒர்க் ஆகாதா இல்லையான்னு. இதுதான் நம்ம காம்போ மாற்ற போகிற புது காம்போ. ஓகேங்களா, இதுதான் புது காம்போ. நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். ப்ளஸ் நம்ம இது முதல்ல ஒட்டுறதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும். இந்த ஸ்டிக்கரை நம்ம பிரிக்கணும், பார்த்து பிரிக்கணும். ஸ்டிப்பு போயிடுச்சுன்னா நம்ம தான் வந்து தண்டம் கட்டணும். இதை பிரிச்சுட்டு நம்ம மெதுவாக ப்ராப்பராக நம்ம இப்படி ஒட்டிக்க வேண்டியதுதான். இது ஏன் ஒட்டுறோம்னா அப்போ தான் நம்ம வந்து டிஸ்பிளே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இது ஒட்டாமல் விட்டுட்டிங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கு, ஸ்டிப்பு கட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட்மியில் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகிருக்கும். மற்ற கம்பெனிலாம் ஸ்ட்ரைட்டாகவே வரும். நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக நம்ம இன்செர்ட் பண்ணணும். இப்படி கரெக்டாக இன்செர்ட் பண்ணிட்டு டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிப்பை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. தென் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, எல்லா பக்கமும் டச் ஒர்க் ஆகுது. கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிஸ்பிளே இது கைட்டுறதுக்கு முன்னாடி மீண்டும் ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணிவிட்டு பவர் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு பேட்டரி ஸ்ட்ரிப்பை கைட்டிடலாம். ஏன்னா நீங்கள் அப்படி பவர் ஆஃப் பண்ணாமல் பேட்டரி ஸ்ட்ரிப் கைட்டினாலோ ஸ்ட்ரைட்டாக டிஸ்பிளே ஸ்ட்ரிப் கைட்டினாலோ போர்டில் ஏதாவது ஷார்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பவர் ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்புறம் மீண்டும் ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டிப்பை பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வளைஞ்சு இருக்கிறதால மாட்டோம். தென் இப்போ நம்ம வந்து இதில் க்ளூ அப்ளை பண்ணி டிஸ்பிளேக்கான க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் இல்லையா. இந்த ஃப்ரேம்லேயும் அப்புறம் இந்த ஃப்ரேம் இந்த 4 ஃப்ரேமில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும், அதுவே கிரிப்பாக பிடிச்சிக்கும். வீடியோவில் காட்டுற மாதிரி டிஸ்பிளேலையோ ப்ளஸ் இந்த பேனல்லையோ நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா க்ளூ இதெல்லாம் அப்ளை பண்ண ப்ராப்பரான முறை கிடையாது. ப்ராப்பரான முறை தான் நம்ம டிஸ்பிளே அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் கேமராலலாம் படாமல் க்ளூ அப்ளை பண்ணுவோம். அப்புறம் இந்த கார்னரில் நம்ம அப்ளை பண்ணலாம். பேனலில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நம்ம க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்லி அந்த ஃப்ரேமில் மட்டும் தான் அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம டிஸ்பிளே எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வைக்கணும் பரப்பர உள்ள வச்சுட்டு நம்ம டிஸ்பிளேவை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம க்ளூ பரவும். ப்ளஸ் இது க்ளூ வந்து நம்ம டிஸ்பிளேயில் ஒட்டணும். ஒட்டி முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிப்பை மாட்டிடலாம். இந்த அளவுக்கு நம்ம டிஸ்பிளே வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டும். அதுக்குன்னு ரொம்ப க்ரிப்பாக போட்டாலும் டிஸ்பிளே அடி வாங்குறதுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மாட்டாமல் கரெக்டாக நம்ம ரப்பர் பேண்ட் போடணும். இந்த இடத்துலலாம் பட்டனில் மாட்டாமல். தென் மீண்டும் ஓகேங்களா. இது கஸ்டமர் ஆல்ரெடி எங்கேயோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இதில் வைப்ரேட்டர்லாம் காணும். நான் இன்னும் இதை கீழே வந்து ஓப்பன் பண்ணலை. ஃபுல்லாக அங்கே நமக்கு டிஸ்பிளே ஒர்க் வந்ததால் அது டிஸ்பிளே மட்டும் முதல்ல மாற்றிட்டு அப்புறம் கஸ்டமர்கிட்ட கேட்டு மற்றதெல்லாம் நம்ம வந்து, ஏன்னா கஸ்டமர்கிட்ட அப்ரூவ் ஆகணும். அவங்ககிட்ட அப்ரூவ் இல்லாமல் அவங்களோட இன்னும் ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டுக்கலாம் மேலே. சரி, இப்போ இது நல்லா காயிட்டோம். காய்ஞ்சதுக்கப்புறம் இது ஃபுல் பேக் பேனல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர் கால் பண்ணி நம்ம கூப்பிட்டு ஆர்டர் பண்ணிடலாம். சார்ஜ் ஏறுது. சரி, ஓகே, இது சார்ஜ் ஏறட்டும். ப்ளஸ் டிஸ்பிளே நல்லா ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு காய வைக்கணும் நம்ம. இப்போ இது நல்லா காயிட்டோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
அதேமாதிரி ஏவிஆர் ஆகாஷ்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வரும், ப்ளஸ் அனதர் யூடியூப் ஐடியும் வரும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.